திருப்பி சரத்குமார் ஒரு பார்வையாளராவது கூட்டு போவீங்களா அந்த சென்டிமெண்ட்டாக? விஷால் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி சார். இந்தியன் கிரிக்கெட்டில் கூட இவ்வளோ யோசிப்பாங்களான்னு தெரியல. பிஃபோர் இட் கெட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் தி ஐடியா சார். வச்சு பேசுகிறீங்களா? நீங்கள் பேசுறது கேட்கல. நடிகர் சங்கம் எலெக்ஷன் அப்போ வந்து சிசிஎல் மூலமாக வருமானம் ஈட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் ஏற்பாடு பண்ணாங்க. அது குறித்து பேசியிருக்கீங்களா? விஷால் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி சார். நீங்கள் கேப்டனாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட கேட்குறேன். மறுபடியும் சொல்லுங்கள். அதாவது சிசிஎல் மூலமாக நடிகர் சங்கத்துக்கு வருமானம் ஈட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி. அது ஃபஸ்ட்டு சிசிஎல் ஆரம்பித்ததுலேருந்தே இது நடந்துகிட்ருக்கு சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போது லைக் சிசிஎல் ஓனர்ஸ்கிட்டையும் அண்ட் டீம் ஓனர்ஸ்கிட்டையும் விஷால் நிச்சயமாக பேசுவார் இது சம்மந்தமாக. ஸோ பேசும்போது நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயமா நடக்கும். இப்போ திருப்பி சரத்குமார் ஒரு பார்வையாளராவது கூட்டு போவீங்களா அந்த சென்டிமெண்ட்டாக? ஒரு டீம்ல எத்தனை பேர் ஒண்ணா சேர்ந்து நிச்சயமாக சார், எல்லாமே ஒரு ஃபேமிலி தான். ஸோ கிரிக்கெட்டுங்கிறது எல்லாருமே பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபிலிம் ஃபேமிலிங்கிறது வந்து இட் இஸ் லைக் நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்கிறோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரிலாம் அளவுக்குலாம் இல்லை நம்ம. ஸோ ஒரு இதை லைக் சரத் சார் வந்து நாங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறோம் அவர் கூட. ஸோ என்றைக்குமே வில் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் ஹிம். அண்ட் நிச்சயமாக இந்த வாட்டி அந்த லக் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த வருஷம் ரியலி லவ் டு இன்வைட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி ஐடியா சார். இருந்தப்போ ஜெயிச்சோம், அதுக்கப்புறம் தோனி வந்தப்போ ஜெயிச்சோம். இப்போ யாராவது தோனி மாதிரி வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்குறேன் சார். இந்தியன் கிரிக்கெட்டில் கூட இவ்வளோ யோசிப்பாங்களான்னு தெரியல. நாங்கள் ஃபன்னுக்காக விளாட்றோம். அண்ட் ஜெயிக்கிறது ஜெயிக்காமல் இருக்கிறது இட்ஸ் அபவுட் த குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட். நாங்கள் எப்படி விளாட்றோம். ஸ்போர்ட்டிவாக பதில் சொன்னீங்க. சூப்பர். தேங்க்யூ சார். ஓகே, any more questions? No? Before gets All right.